எங்களது வீட்டில் பல உருவப்படங்கள் தவிர தனியாக ராமலிங்க வள்ளலார் படமும் இருந்தது. வள்ளலார் படத்தை குறித்து எனது தந்தையிடம் விளக்கம் கேட்டேன். வள்ளலார் சமீப காலத்தில் வாழ்ந்தவர். இவர் இறைவனை ஜோதி வடிவில் கண்டவர். கருணையின் பெருமையை எடுத்து சொன்னவர். இறைவன் ஜோதியாக இருப்பதால் ஜோதியையே தரிசனம் செய்யலாம் என்றார் வள்ளலார். சுருக்கமாக சொன்னார் எனது தந்தை. ஜோதியாகவா? அந்த 24 வயதில் என்னால் முழுமையாக அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த நேரத்தில் எனக்கும் இறைவனை பற்றிய ஒரு சந்தேகம் எழுந்தது. அப்பா, நாம் எப்படித்தான் கடவுளை கும்பிடுவது என்றேன். எப்போதும் போல் நாம் ஏற்றும் ஜோதி மற்றும் உருவ வழிபாட்டிலும் கும்பிடலாமே என்றார். அந்த இளமை வயதில் குழப்பம் இருந்தாலும் அனுமன் மீதான நம்பிக்கையும் தொடர்ந்து இருந்தது. 1977 ஆண்டு என்று நினைக்கிறேன். அப்போது எனக்கு வயது 27. அப்போது குடும்பத்துடன் தஞ்சாவூர் பெரிய கோயில் சென்றோம். பிரகதீஸ்வரர் கோயில் உள்ளே சென்றோம். பிரம்மாண்டமான லிங்கம் பார்த்தோம், தரிசனம் செய்தோம். வெளி சுற்றுப்பிரகாரம் வலம் வந்தோம். எங்கு பார்த்தாலும் சிவலிங்கங்கள், நவகிரகங்களும் சிவலிங்கங்கள். தந்தையிடம் கேட்டேன், இதனப்பா இவ்வளவு சிவலிங்கங்கள் ராஜராஜேஸ்வரன் கட்டியிருக்கிறார் என்று கேட்டேன். அவர் உணர்ந்திருக்கிறார், அதை செய்திருக்கிறார் என்றார். நாயன்மார்களும் நாலடியார்களும் சிவபெருமானை உணர்ந்திருக்கிறார்களே, அவரை பற்றி பாடியிருக்கிறார்களே, அன்பே சிவம் என்று உணர்ந்திருக்கிறார்கள். அந்த உணர்வை காண முடியாது. அதற்காகத்தான் இந்த சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். அதை கண்டிருப்பார்கள் என்றார் எனது தந்தை. ஆனால் என்னால் அதை நம்ப முடியவில்லை. அதை முழு மனதாக என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் இருந்தது. 2000ஆவது ஆண்டு வரை பல சிவாலயங்களுக்கு சென்றதுண்டு. கும்பாபிஷேகம் நடைபெற்ற பல சிவாலயங்களுக்கு அலுவலகம் மூலமாகவும் தனிப்பட்ட முறையிலும் சென்று தரிசனம் செய்த பாக்கியம் உண்டு. இருப்பினும் சிவலிங்க உருவத்தில் சந்தேகம் தொடர்ந்து இருந்தது. அது மட்டுமல்லாமல் சிவப்பதவி அடைந்தார்கள், சிவனடை அடைந்தார்கள் என சிவலிங்கம் படத்தை போட்டு மறைந்த முன்னோர்களுக்குரிய காரிய பத்திரிகையை கண்டு குழப்பம் அடைந்ததும் உண்டு. உடல் மண்ணுக்கோ தீக்கோ போகிறது, உயிர் அல்லது ஆன்மா என்கிறார்களே, அது எங்கிருந்து வந்தது, எங்கே இருந்தது, எங்கே போகிறது? சிவப்பதவி என்பது என்ன? இறைவனிடம் கலப்பதா? இப்படி கேள்விகள் என் மனதில் அவ்வப்போது உதித்திருந்தன. சிவானந்தர் படமும் ராமலிங்க வள்ளலாரின் படமும் வீட்டில் வைத்திருந்தேன். அவர்களுடைய கடவுள் பக்தி, ஜீவகாருண்யம், எளிமை, இரக்கம், கனிவு என்னை மிகவும் கவர்ந்தது. வீட்டில் அவர்களது இன்சொற்களையும் ஆங்காங்கே ஒட்டியிருந்தேன். வெளிப்புற கதவிலும் ஒட்டியிருந்தேன். இதனால் பிறரிடம் கனிவும் மரியாதையும் சாதுத்தன்மையும் இன்னும் மேலோங்கியது. வீட்டில் எனது இந்த செய்கைக்கு அவ்வளவு வரவேற்பு இல்லை. ஒரு முறை அலுவலக வேலையாக நான் வெளியூர் சென்றிருந்த போது ஒட்டிய படங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டிருந்தன. இது குறித்து அவர்களிடம் கேட்டேன். இருக்கின்ற கடவுள் படங்களே போதும், இந்த படங்கள் வேண்டாம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். செய்யும் தொழிலே தெய்வம், செய்யும் இடமே கோயில். கடவுள் பற்றிய சந்தேகம் தொடர்ந்து இருந்தாலும் அவர்தான் எல்லா நன்மையும் செய்து தருகிறாரா? அவர்தான் இயக்குகிறாரா? அவர் ஜோதியா, கணபதியா, முருகனா, சிவபார்வதியா, சிவலிங்கமா, வெங்கடாஜலபதியா, ரங்கநாதனா, ராமனா, கிருஷ்ணனா, அனுமனா, குருவாயூரப்பனா, ஐயப்பனா, மாரியம்மனா, கோடியம்மனா, துர்கையா, லக்ஷ்மியா, சரஸ்வதியா, வேளாங்கண்ணியா, மற்ற மத கடவுள்களா? எந்த உருவத்தில் தான் உண்மையான கடவுளை பார்க்க முடியும், தரிசிக்க முடியும்? கல்லாலான கடவுளை வேண்டினாலும் சில சமயங்களில் தேவைக்கேற்ப நடக்கத்தானே செய்கிறது. சில சமயங்களில் தன்னிச்சையாக நன்மைகளும் அற்புதங்களும் நடக்கின்றனவே. எந்த ரூபத்தையும் இது கடவுள் இல்லை என்று உறுதியாக சொல்ல முடியாத அளவிற்கு மனமும் நிகழ்வுகளும் நடந்து இருந்தன. 1999ஆம் ஆண்டு இறுதியில் உடன் பணிபுரிந்த நண்பர் ஒருவர், திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் தரிசனம் செய்தேன், இந்தாங்க விபூதி பிரசாதம்
என்று தீபம் ஏற்றும் முறையையும் சொல்லி விபூதி கொடுத்தார். அதை எடுத்துக்கொண்டு அவருக்கு நன்றி சொல்லி நமச்சிவாயா என்றவாறு நெற்றியில் விபூதி பூசினேன். அவர் சென்ற பிறகு நாம் ஓரிரு முறை திருவண்ணாமலை சென்றுள்ளோம். ஆனால் தீப தரிசனம் இதுவரை சென்று பார்த்ததில்லை. லட்சக்கணக்கில் கூட்டம் வருகிறது என்கிறார்களே, இதை பார்க்கவா இத்தனை கூட்டம்? இதையா ஜோதி என்கிறார்கள்? இந்த மலையை வேறு சுற்றுகிறார்களாமே, அப்படி என்னத்தான் மக்கள் நம்பி வருகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு அடுத்த முறை நிச்சயமாக நேரில் சென்று தரிசனம் செய்வோம் என்று எனது உள்மனம் அன்றே முடிவு செய்தது.